மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. ஆக்சுவலி இப்போ தான் சர்ச்சில் இருந்து வந்தேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. இன்னைக்கு நம்ம பேச போகிற முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம கரண்ட் சொசைட்டியில் நடந்துட்டு இருக்க, நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்படி என்ன ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியாவில் பரவக்கூடிய வதந்திகளும் அதை நம்ம மக்கள் அப்படியே நம்பி அதனால ஏற்படுற மன உளைச்சல், அதனால சொசைட்டியில் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி தான் நிறைய பேர் என்கிட்ட கேள்விகளை கேட்குறீங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு விழிப்புணர்வு வீடியோனோட நீங்கள் இதை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, 24 ஹவர்ஸும் இன்டர்நெட் இருக்குது. இதனால நமக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பழக்கத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிற வீடியோ. காலையில் எழுந்த உடனே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, எக்ஸ் தளம், ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணுறோம். அங்கே யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ரொம்ப தரக்குறைவான, அதுவும் அவதூறான, அது உண்மையோ பொய்யோ ஏதோ ஒரு லைவோ ஒரு வீடியோவோ போடுறாங்க. அது பார்த்த உடனே நம்மளுடைய பலர் என்ன பண்ணுறோம், அது உண்மையா பொய்யா, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்றத ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறது இல்லை. அடப்பாவுமே அவன் இப்படிப்பட்டவனா அப்படின்னு ஒரு முடிவுக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடும். இன்னும் ஒரு சில படி மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தப்பான விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணுறோம். கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நம்மளுடைய மனத்தில் உள்ள வன்மங்களை வாரி இறைக்கிறோம். நிஜமாக யோசிச்சு பாருங்களேன், யாரோ ஒருத்தவங்க வியூஸுக்காகவும் காசுக்காகவும் போடுற ஒரு வீடியோஸுக்காக சம்மந்தமே இல்லாத ஒருத்தரை நாம் ஏன் வெறுக்கணும்? இதனால சொசைட்டிக்கும் நமக்கும் என்ன பாதிப்பு வருது? இந்த தவறான மனிதர்களையும் இந்த கான்டென்ட்டுங்களையும் எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒழிக்கலாம்? இதை பற்றி தான் நம்ம ரொம்ப ஆழமாக பேச போகிறோம். நம்ம மனசு எப்போவுமே நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் ரொம்ப வேகமாக போகும். இதை சைக்கலாஜிக்கல் எப்படி சொல்றது, நெகட்டிவ் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க நல்ல காரியங்கள் பண்ணால் 4 பேருக்கு பகிர்ந்து அது சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவதூறு பேசணும்னா ரொம்ப ஈஸியாக பேசிட்டு அதை உடனே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஆராய்ச்சி கூட பார்க்கவே மாட்டாங்க. ஒரு சில எடிட் ட்ரிக்ஸ்லாம் பண்ணி ஒரு சிலர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா மக்கள் அதை அப்படியே அதை உண்மைன்னு நம்பிடுறாங்க. ஆதாரங்கள் இருக்கானோட யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. மன உளைச்சல் இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்பொழுது முதல்ல பாதிக்கப்பட போகிறது வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான். உங்களுடைய மைண்டில் இருக்கிற அந்த பீஸ்ஃபுல்னஸ் போயிடுது. உங்கள் மைண்டில் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் ஒன்றெல்லாம் உங்களுக்கு வந்துடுது. உலகத்தில் உள்ள எல்லாரும் கெட்டவங்க தானா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுது. தேவையில்லாத ஒரு பதட்டம், அதாவது ஆங்ஷைட்டி, ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அறியாமல் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சது. யாரோ ஒருத்தர் பண்ணுற தனி நண்பரோட வன்மத்தை உங்கள் வீட்டு ஒரு ரிசப்ஷனுக்குள்ளே நீங்கள் கொண்டு உங்கள் மன அமைதியை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. சரி, இதனால சமூகத்துக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனையான்னு கேட்குறீங்களா? தனி மனித ஒழுக்க சிதைவு, அதாவது கேரக்டர் அசாசினேஷன், அதாவது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தவங்களுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படி சொல்ல அவங்களுடைய குடும்பத்தையும் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போயிடுது இல்லையா? அந்த நபர் செஞ்ச தவறுக்கு வேணா சட்டம் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் சம்பந்தமே இல்லாத சமூக வலைதளங்களில் இந்த டிஜிட்டல் தீர்ப்புன்றது ஒரு அதாவது டிஜிட்டல் ட்ரையல்னுவாங்க. அதாவது பலரை தற்கொலைக்கு வரைக்கும் போக வைக்குது இல்லையா? இது இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குல்லையே, அதாவது உறவுகளுக்குள்ள ஒரு விரிசல் வருது. நீங்கள் இந்த சோஷியல் மீடியாக்குள்ள கசப்புக்களை நிஜ வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்பொழுது யூடியூப்பில் பார்க்குற ஒரு தப்பான விஷயத்தை வச்சு நிஜ வாழ்க்கையில் இருக்கிற நம்ம நம்புறவங்ககிட்டயோ சொந்தவங்ககிட்டயோ விவாதம் பண்ணி சண்டை போட்டு நல்ல உறவுகளை நம்ம இழந்து போயிடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட்டிங் ஹேட்டர்ஸ், அதாவது வெறுப்பு உணர்வை நம்ம பரவ வைக்கிறோம் இல்லையா? ஜாதி மதம் சொல்றது பாலினம் இல்லாமல் தனிப்பட்ட, அதாவது செக்ஸ் சொல்லுவாங்களே, தனிப்பட்ட இல்லாத ஒரு தேவையில்லாத ஒரு அரசியலை உண்டாக்கி, அதாவது ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் மறைஞ்சு வெறும் எப்படி சொல்றது தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் பேசுறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் நிறைஞ்சிருக்கு. தவறான மனிதர்களுடைய கண்டென்ட் வீடியோ எப்படி அவாய்ட் பண்ணுறது, இந்த டாக்ஸிக்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கிறது தான் ஒரு சில வழிகள் எனக்கு தெரிஞ்சு சொல்ல. டிஜிட்டல் டயட், இந்த சோஷியல் மீடியா பக்கத்தை நீங்கள் தான் கட்டுப்படுத்துகிறோம். யாராவது ஒருத்தர் தொடர்ந்து மற்றவங்கள தரக்குறைவாக பேசி வீடியோ போடுறாங்களா, உடனே அவங்கள அன்ஃபாலோ பண்ணுங்கள் ஆர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ரிப்போர்ட் மட்டும் அல்லது பிளாக்.
யூடியூபை ஒரு வீடியோவை வெறுப்பை தூண்டுற மாதிரி இருந்தால் முழுசாக அதை பார்க்காதீங்க, உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலை டோன்ட் ரெக்கமெண்டட் சேனல்னு கண்டிப்பாக கொடுத்து பிளாக் பண்ணுங்க. அல்காரிதம் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதை தான் திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள காமிச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நெகட்டிவிட்டியை பாட்டிட்டு இருக்கிறத நிறுத்தினீங்கன்னா அல்காரிதம் அது உங்களுக்கு காட்டுறது நிறுத்திடும். கேட்குற யாவும் போய், பார்க்கும் யாவும் போய், தீர விசாரிப்பதே மெய். கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? இனிமே இந்த ஒரு சர்ச்சையான வீடியோவை பார்த்தாலும் இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இதுக்கு மாற்று தரப்பு என்ன சொல்லுதுன்றத உங்க அறிவுக்கு ஒரு கொஞ்சமாவது வேலை கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு உடனே கமாண்ட் போட்டு ஷேர் பண்ணி அவங்கள தவறா நம்ம பேசிட்டோன்னு திருப்திப்படுத்திக்காதீங்க. நிஜ மனுஷங்களோட பழகுங்க. சோசியல் மீடியா தான் உலகம்னு நினைச்சு வாழாதீங்க. சாயங்காலம் ஆனா வெளியில போங்க, நிஜ மனிதர்களோட பேசுங்க, புஸ்தகங்களை படிங்க, உங்க குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிஜ உலகம் சோசியல் மீடியா விட ரொம்ப அழகானது, புரியுதுங்களா? சரி, நான் ஒன்று தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சோஷியல் மீடியா நம்ம வாழ்க்கையை எளிதாக்குற ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிற ஒரு கருவி மட்டும்தான். அது நம்முடைய நிஜ வாழ்க்கையும் மன அமைதியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக மாறக்கூடாது. முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக நான் சொல்கிற ஒரே விஷயம், ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன தெரியுமா? காலையில் வீட்டு வேலைகளாக முடிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் மத்தியான டைமில் கொஞ்சம் டைம் ரெஸ்ட் கிடைக்குதா? பொழுதுபோக்குக்காக மொபைலை கையில் எடுக்கிறீங்களா? ஆனால் இந்த இந்த ஒரு அன்லக்கியான நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்வான்டான விஷயங்களை யாராவது யாரை பற்றியா பேசுகிறாங்களா, அந்த மாதிரி வீடியோக்கள் வராத தேவையில்லாத லைவ் சண்டைகள் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்குதா, அதை ஒரு ஆர்வத்தில் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கே அடிக்ட் ஆகி உங்கள் ஒட்டுமொத்த நாளையும் அந்த நெகட்டிவாக மாற்றிடும். அது தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அன்வான்டான பாய்சனான விஷயங்களை பார்க்கறத கேட்கறதையும் உங்களை அறியாம உங்க மனசுக்குள்ள ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாக்கும். வீட்டில் இருக்கிற மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது கூட உங்களுக்கு அந்த எரிச்சலும் கோபமும் வெளிப்படும். ஏன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே அதான் வரும், தேவையில்லாத அன்வான்டான சந்தேகங்கள் வரும், ஆப்போசிட்டான திங்கிங் வரும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களே விட அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோடு பார்க்குற மாதிரி வரும். இது உங்களுடைய குழந்தை வளர்ப்பு எல்லாத்தையுமே பாதிக்கும். உங்கள் டைம் ரொம்ப பொன்னானது. ஏன் இந்த மாதிரி உங்களுடைய டைமை தரம் தாழ்ந்த விஷயங்களுக்கு செலவு பண்ணுறீங்க? அதுக்கு பதிலாக உங்களுடைய டைமை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாமே. புதுசாக ஒரு கைத்தொழிலை கற்றுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சமையல், தையல், உங்களுடைய வீட்டு தோட்டம், ஏதோ ஒன்று நீங்கள் செய்யலாம். நல்ல புக்ஸுங்களை படிக்கலாம், உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல உடற்பயிற்சிகளை செய்யலாம், யோகாத்தை செய்யலாம், ஆன்மீகத்தை பண்ணலாம். உங்கள் மன அமைதியை தர நல்ல விஷயங்களுக்கு உங்கள் கவனத்தை செல்லுங்க. சுய தொழில் செஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பெண்களுக்கு இன்னைக்கு இன்டர்நெட் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கு. அதை விட்டுட்டு மற்றவங்களை பற்றி அவதூறு பேசுறது, 4 வியூஸுக்காக காசு சம்பாதிக்கணுன்றதுக்காக சுயநலவாதிகளுக்கு உங்க நிம்மதியையும் உங்க நேரத்தையும் தயவு செஞ்சு பலி கொடுக்காதீங்க. அவங்க போடுற அந்த பாய்சனான அந்த சீட்ஸ் உங்க மனசுக்குள்ள விதைக்கணுமா வேண்டாமன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு. இனிமே சோசியல் மீடியால வர எல்லாத்தையுமே உண்மைன்னு நம்பாதீங்க. யாரோ ஒருத்தவங்க வியூஸுக்காகவும் காசுக்காகவும் பேசி உங்களுடைய நிம்மதியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் கெடுக்க வைக்கிறாங்க. நீங்க ஏன் அதை பார்த்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்கிறீங்க? முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், டிஜிட்டல் குப்பைகளுக்கு உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களை பார்க்குங்க. கேட்குற யாவும், பார்க்குறது யாவும், பேசுறது யாவுமே உண்மையா பொய்யான்னு தீர விசாரிச்சுட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு கேட்க கற்றுக்கோங்க. சோசியல் மீடியாவோட வதந்திகளால் உங்கள் நிஜ வாழ்க்கையில் வர நெகட்டிவிட்டிகளை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. இந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களை திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையிலும் அந்த நெகட்டிவிட்டியும் அந்த நச்சும் உங்களுக்குள்ள இருக்கதான் செய்யும். இனிமே இந்த மாதிரி அன்வான்ட் கமெண்ட்ஸ் கான்டென்ட்ஸை நீங்க இடம் கொடுக்காதீங்க. நீங்க டைரக்ட் ஸ்டாப் வச்சிருங்க. நீங்க அவாய்ட் பண்ணா இனிமே இந்த மாதிரி விஷக்கிருமிகள் இந்த சமுதாயத்துக்குள்ள வளர்றதுக்கு வாய்ப்புகளே இருக்காது. ஆரம்பத்திலே நீங்க கிள்ளி தடை போட்டுருங்க. நல்ல சொசைட்டியை உண்டாக்குங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இந்த மாதிரி எதிர்மறையான கருத்துக்களை பேசுறவங்கள, டாக்ஸிக்கான ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்றவங்கள, அன்வான்டான விஷயங்களை பேசுறவங்கள, என்டர்டெயின்மெண்ட்ற பேரில் மக்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குறவங்கள அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுடைய டைம் பொன்னானது. சோஷியல் மீடியா சண்டை பார்க்குறதால உங்களுடைய வாழ்க்கையை ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்க? இனிமே உங்களுடைய டைமை சுய முன்னேற்றத்துக்கு
பயன்படுத்துங்க. மன அமைதிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் குழந்தைய பாருங்கள், உங்களுடைய குடும்ப நிம்மதியை பாருங்கள். அளவுக்கு அதிகமான விஷயத்துக்குள்ள சோஷியல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதனால உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பல பாதிப்புகள் வரும். நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பலரை நம்பி உங்களுடைய பர்சனல் லைஃபோ இல்லை பலரோட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நாளைக்கு அது உங்களுக்கு எதிர்ப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த முகம் தெரியாத நம்பர்களை நம்பி உங்களுடைய விஷயங்களை வெளியே சொல்லாதீங்க. இனிமே இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இனிமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு மாதிரி மைண்டே வந்து ஸ்ட்ரெஸ்க்குள்ளே அவங்க கொண்டு போகாதீங்க. நெகட்டிவிட்டியை தூக்கி போடுங்க. நீங்கள் நெகட்டிவிட்டியை உள்ளே கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி போயிடும். ஸோ நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல விஷயங்களை பாருங்க, நல்ல கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நல்ல கருத்துக்கள் உள்ள வீடியோக்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு சண்டே, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், உங்கள் ஃபேமிலியோட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.